8:15 முதல் உயிர் போது 8 மணிக்கு ஜிஹெச்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. எப்படின்னா ஃபேஸ்புக் லைவ்ல போட்டுட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, பொதுமக்கள் இறக்குறாங்க, அடுத்தடுத்து எல்லா ஆம்புலன்ஸ் தான் நோக்கி வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுருப்பான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த 4 வருஷத்துலேயே 2021 அதுக்கு முன்னாடிலாம் கூட போக விரும்பல. 2021 இது வரைக்கும் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்கள் அவஸ்தப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. ஆனால் எத்தனையோ இடங்கள்லையும் ஒரு இடத்துல கூட அரசாங்கம் இவ்வளவு துரிதமாக செயல்படலை. நீங்கள் கேட்கலாம், எங்க அரசாங்கம் இவ்வளவு துரிதமாக செயல்பட்டிருக்கு, செயல்படலைன்னு சொல்றீங்க, செயல்பட்ட அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்களே. செயல்படலைன்றது எந்த அளவுக்கு உண்மையோ, செயல்பட்டதுலையும் பின்னோக்கி ஒரு காரணம் இருக்குன்றது ஒரு உண்மை. எதுக்காக, எந்த இடத்துல இதை செயல்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான். அதாவது ஒரு முதல்வர் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு அறிக்கை விடுறதுக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டாரு. அங்க நேர்ல கூட அவர் போறதுக்கான நேர காலம் இன்னும் கூட வந்துதான்னு தெரியல. ஒரு ஆணவ கொலை நடந்த இடத்துக்கு அவர் அறிக்கை கூட விடல. அவர் அங்க போய் நேர்ல போய் அவரை பார்க்கவும் இல்லை. ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்த அஜித்குமார் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்துல அந்த குடும்பத்தை போய் அவர் பார்க்க கூட விருப்பப்படலை. அதுக்கான அறிக்கையுமே காலதாமதமாக வந்தது. அதுக்கான நடவடிக்கைகளும் துரித நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல. இருக்கும்போது நேற்று சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள்கிட்ட இந்த அறிக்கை வருது. துபாய் போயிட்டு இருந்த துணை முதல்வர் ரத்து பண்ணிட்டு திருப்பியும் கிளம்பி கரூருக்கு வந்துட்டு இருக்காரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த அமைச்சர்கள் அங்கே வராங்க. இதுலயும் மேற்படி போய் குழந்தைகள் நெருப்பை பார்த்து அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு கதற காட்சிகள்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா?